சாமியே சரணமையப்பா. என்னுடைய உறவுகளுக்கும் என்னுடைய நண்பர்களுக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அதாவது பார்த்திங்கன்னா, நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்க வேண்டிய தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2025க்கு உண்டான புத்தாண்டு பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த 2025வது வருடத்தில் கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா, இந்த 2025வது வருஷத்தில் ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு நிகழ்ச்சி நடக்க போகுது. என்ன நிகழ்ச்சின்னு பார்த்திங்கன்னா, இந்த வருஷத்தில் 3 கிரக பயிற்சிகள் ஆகுதுங்க. அதுவும் பார்த்திங்க அப்படின்னா, முக்கியமான கிரக பயிற்சிகளை 3 கிரக பயிற்சிகள் ஆகுது. என்னென்ன கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்திங்கன்னா, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சி, சனி பயிற்சி. அப்படி பார்த்திங்கன்னா, மேற்கொண்டு குரு பயிற்சின்றது ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகிறாரு. ராகுகேது பயிற்சின்னா 1.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகிறாரு. சனி பயிற்சி அப்படின்னா 2.5 வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகிறாரு. இந்த 3மே ஒரே நேர்கோட்டில் இந்த வருஷம் ஆகிறது உண்மையாலுமே ஒரு அற்புதமான தருணம். மற்றபடி சூரியன் பயிற்சி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுது, சுக்கிரன் பயிற்சி ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுது, புதன் பயிற்சி அதாவதுன்றது பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்கு ஒரு தடவை 1 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுது, செவ்வாய் பயிற்சின்றது 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை ஆகுது. இது எல்லாமே இயல்பு தான், சரிங்களா. சந்திரன் அதாவது நீர் கிரகம் 2.25 நாளைக்கு ஒரு தடவை ஆகிடும். மற்றபடி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வருஷ பலன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஆகக்கூடியவர் இந்த 3 கிரக பயிற்சிகள் மட்டும்தான். சனி 2.5 வருஷம், ராகுகேது 1.5 வருஷம், குரு 1 வருஷம். அப்போ இந்த 3 கிரகங்களும் இந்த 2025ல் இப்போ பயிற்சி ஆகும்போது இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்குறோம். ஏன்னா ஒவ்வொருத்தருக்குமே ஒவ்வொரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யுது. ஒரு மாத பயிற்சி ஆகட்டும், ஒரு வருஷ பயிற்சி ஆகட்டும், ஒரு கிரக பயிற்சி ஆகட்டும், ஒரு வக்கர பயிற்சி ஆகட்டும், நாம் எதிர்பார்க்குறது என்ன? இந்த பலனாவது நமக்கு நல்லா இருந்துராதா, நம்ம கஷ்டம் தீர்ந்துராதா, 4 காசு சம்பாரிச்சிட மாட்டோமா, 4 பேர்த்துக்கு முன்னாடி கண்ணியமாக கௌரவமாக வாழ்ந்துட மாட்டோமா, இது போல் ஒரு எதிர்பார்ப்பு ஒவ்வொருத்தருடைய மனசுலையும் இருக்க தான் செய்யுது, இல்லைங்களா. அப்படி இருக்கும்போது இந்த அதாவதுன்றது கன்னிராசியில் பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் ஆர்வம் அதிகமாகவே இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா புதனுடைய ராசி. மிதுன ராசிக்கும் கன்னி ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான். கல்விக்கு அதிபதி, புத்திக்காரகன், ஞானக்காரகன், அறிவுக்காரகன் சொல்லக்கூடியவர் தான் இந்த புதன் பகவான். நவகிரகத்திலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப யோசிக்கக்கூடிய திறமை யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு அதிபதிக்கு மட்டும்தான் உண்டு, அந்த புதனுக்கு மட்டும்தான் உண்டு. அப்படி இருக்க வேண்டிய இந்த புதன் பகவான், அதாவது மிதுன ராசிக்கு கன்னி ராசிக்கு அதிபதிக்கு உண்டான புதன் பகவான் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 3 கிரக பயிற்சிகள் உங்களுக்கு என்ன கொடுக்க போகிறாருன்றதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி முதல் ஆகக்கூடியது சனி பயிற்சி. 29ஆம் தேதி 3வது மாதம் 2025வது வருஷத்தில், அதாவது 2025ல் மார்ச் 29ஆம் தேதி அன்னைக்கு முதல்ல சனி பயிற்சி ஆகிறார். அந்த சனி பயிற்சி எங்கிருந்து போகிறாரு? கும்பத்தில் இருந்து மீன ராசிக்கு போகிறாரு. அப்போ உங்கள் ராசிக்கு இப்போ எங்கே போகிறாரு? 6ஆம் இடத்துல ரோகஸ்தானத்தில். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரோகச்சனியாக இருக்கிறவர் அடுத்தது 7ஆம் இடத்துக்கு கண்டகச்சனியாக மாறுறாரு, சரிங்களா. அந்த தருணம் உங்களுக்கு எப்படி இருக்கும்? 6ஆம் இடம் அப்படின்னா ரோகம்னா என்ன? கஷ்டம், வம்பு, வழக்கு, கோர்ட்டு, கேஸு, பஞ்சாயத்து, அவமானம், இந்த மாதிரி ஒரு நோயினுடைய இடத்துக்கு உண்டான 6ஆம் இடத்துல இருந்து வந்த சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு போனார் அப்படின்னா கண்டகச்சனியாக இருந்தாலும் திருமணஸ்தானத்துக்கு போய் உட்கார்றாரு. 7ஆம் இடம்னா திருமணத்துக்கு சார்ந்த இடம் இல்லைங்களா. அப்போ 7ஆம் இடத்துல கண்டகச்சனியை உட்கார்றாரு. கொஞ்சம் கஷ்டகாலம்தான், ஆனால் கஷ்டகாலமாக இருந்தாலும் 6க்கு 7 பெட்டரான இடத்துல உட்கார்றாரு, சரிங்களா. 6க்கு 7ஆம் இடம் பெட்டரான இடத்துல உட்கார்றாரு.
அப்படி உட்காரக்கூடிய சனி பகவானுடைய பார்வை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 7, 10ஆம் இடம். அப்போ 3ஆம் இடமா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எங்கே வராருன்னு சொன்னேன், கும்பராசியிலிருந்து மீன ராசிக்கு வராருன்னு சொன்னேன். அப்போ மீன ராசிக்கு வர வேண்டிய சனி பகவான் 3ஆம் இடமா யார் பார்க்குறாரு, ரிஷப ராசி பார்க்குறாரு. 7ஆம் இடமா யார் பார்க்குறாரு, கன்னி ராசி பார்க்குறாரு, உங்கள் ராசி பார்க்குறாரு. ராசிக்கு அதிபதி அதாவது தொழிலுக்காரகன், தொழிலுக்கு அதிபதி சனி பகவான் டைரெக்டாக உங்கள் ராசி பார்க்குறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு தருணத்தில் பார்க்குறாரு. பொதுவாக பார்த்திங்கன்னா சனி பகவான் 3, 7, 10 இந்த 3 வீட்டுக்கு சூப்பராக நல்லது பண்ணுவார். அப்போ உங்கள் ராசிக்குன்றது வந்து 7ஆம் இடமா உங்கள் ராசி பார்க்குறதுனால முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, இன்றைக்கி வந்து தொழிலுக்கு அதிபதியாக இருந்தாலும் 7ஆம் இடமாக பார்க்குறதுனால முதல்ல திருமண வாய்ப்பை உங்களுக்கு நல்லா ஏற்படுத்தி கொடுக்குறாரு. ஏன்னா 7ஆம் இடம் 5ஆம் இடம்னா புத்திரஸ்தானம், 6ஆம் இடம்னா ரோகஸ்தானம், 7ஆம் இடம்னா திருமணஸ்தானம், இது போல் ஒவ்வொரு ஸ்தானம் உண்டு இல்லைங்களா. அப்படி பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துல பார்க்குறதுனால முதல்ல உங்களுக்கு திருமண வாய்ப்பு. ரொம்ப வருஷமாக எனக்கு கல்யாணம் ஆகலைங்க, கிட்டத்தட்ட நான் பார்க்குற பொண்ணுங்களுக்கு கல்யாணம் ஆகுதை தவிர எனக்கு ஆகலை, இல்லை என்னை பார்த்துட்டு போகிறோம் அதாவது ஆம்பளைங்களுக்கு கல்யாணம் ஆகுதை தவிர எனக்கு ஆகலை அப்படி நினைக்கிறது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். அப்போ உங்களுக்கு இந்த உடைய சனி பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு பாதையை காட்டியிருக்கிறார். முடியுமோ முடியாதோ அப்படின்றத விட முடியுன்ற ஒரு தன்னம்பிக்கை வச்சு ஒரு வாய்ப்பு கொடுத்தா தான் அவங்க சாதிக்கிறாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியும் இல்லைங்களா. எடுத்த உடனே அவங்க சாதிக்க மாட்டாங்க, முடியாது அப்படின்னு நினச்சா அவங்களால சாதிக்க முடியுமா? அப்படி பார்த்தீங்கன்னா கன்னி ராசிக்கு சனியுடைய பார்வை டைரெக்டாக 7ஆவது பார்வையாக பார்க்குறதுனால உங்களுக்கு நிச்சயமாக உங்கள் வாழ்வாதாரம் மாறப்போகுது. 29ஆம் தேதி 3ஆவது மாதத்துக்கு மேலே இந்த இயர் எண்டு வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 16, 17 தேதி ஒரு 7ஆவது மாதம் 2025 வந்து சனி வக்கரம் அடைகிற காலகட்டம் வரும். கிட்டத்தட்ட ஒரு 4.5 மாதம். அப்படி பார்த்தீங்கன்னா ஒரு 26, 27 தேதி நவம்பர் மாதம் 2025 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சனி வந்து வக்கரம் அடைவார். அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா இதை விட உங்களுக்கு அது இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு தருணத்தில் இந்த சனி பயிற்சியாகிறாரு, உங்களுக்கு சூப்பராக இருக்குது. கிட்டத்தட்ட 7ஆவது மாதத்துலேருந்து 11ஆவது மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கனவு நனவாக போகுது. வெளிநாடு போகணும்னு முயற்சி பண்ணுறவங்களுக்கு வெளிநாடு போகிற யோகத்தை கொடுப்பாரு. 2வது தொழிலில் சாதிக்க முடியாத கஷ்டப்பட்டவங்களுக்கு தொழில் மாற்றத்தை கொடுப்பாரு. என்னடா வாழ்க்கை இது அப்படி நினச்சவங்களுக்கு நல்ல மாற்று பாதை காட்டி விட போகிறார். அப்போ உங்களுக்கு அந்த தருணம் சூப்பராக இருக்கும். கிட்டத்தட்ட 3ஆவது மாதம் 29ஆம் தேதிக்கு மேலே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் மாறப்போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல இருக்க வேண்டிய குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வராரு. அப்போ 9ஆம் இடம் பாக்கிய குருவாக இருக்கக்கூடியவர் வந்து பார்த்திங்கன்னா தொழில் குருவில் வந்து பார்க்க போகிறார். எப்பயுமே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோக மாட்டான். இது பொதுவாக உண்மைதான். ஏன்னா 10ஆம் இடத்துல குரு வந்துட்டால் தொழில் குரு இல்லையா, தொழிலில் கவனமாக இருக்கணும். தொழில் கவனம்னா என்ன, கூட்டு தொழில் பண்ணக்கூடாது, ஜாமீனுக்கு எடுத்து போடக்கூடாது, 10 ரூபா வாங்கி கொடுக்கக்கூடாது, நான் இருக்கிறன்ட்டு சப்போர்ட் பண்ணக்கூடாது, நல்லதுன்னு போனால் பொல்லாப்புன்ற பேர் வரும். அப்போ தொழில் குருவாக இருக்கும்போது தொழிலில் கவனமாக இருக்கணும். கூட இருக்கிறவங்களே எனக்கு 10 ரூபா வேணும் நீங்கள் கொடுங்க நான் அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னாலும் கொடுக்கக்கூடாது, ஜாமீன் எழுத்து போட்டு 10 ரூபா வாங்கி கொடுனாலும் போடக்கூடாது, நல்லது பண்ண போனால் கூட பொல்லாப்புன்ற வரும். எல்லோரும் பழகி பார்த்து சொன்னாங்கன்னா நீங்கள் பார்த்து சொல்லக்கூடிய இடத்துக்கு அந்த இடத்துல அந்த கவனமான ஒரு ஈர்ப்பு சக்தி உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்போ உங்களோட மைண்டில் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிடுவீங்க. இப்போயும் உங்களுக்கு யோசனைலாம் அதிகமாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி புதன் இல்லையா, யோசிக்கக்கூடிய திறன் கொண்டவர் புதன் மட்டும்தான். அப்போ உங்களுக்கு குரு பகவான் இப்போ பாக்கிய குருவாக இருந்தால் அடுத்தது தொழில் குருவாக மாறுறாரு. எப்போ 14ஆம் தேதி 5ஆவது மாதம் 2025 குரு பயிற்சி ஆகிறார். அப்படி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சனி பார்வை டைரெக்டாக உங்கள் ராசி 7ஆம் இடம் பார்க்குறதுனால இது எல்லாமே நீங்கள் எப்படி சொல்கிறதுனா ஒரு ஐஸ் கட்டி மாதிரி கரைஞ்சி போயிடும். நீங்கள் கவலைப்பட வேண்டாம். சொல்கிறது சொல்லுவாங்க. இப்போ என்னென்னா 1 மாத பலனை சொல்கிறோம், 10 நாள் 15 நாள் பலனை சொல்கிறோம், கிடையாது 1 இயர் பலன். அப்போ அந்த 2025 ஃபுல்லாக நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்றது மட்டும்தான் இப்போ இந்த கேள்வி, இந்த கான்செப்டு.
அப்படி பார்த்தீங்கன்னா 100% உங்களுக்கு வந்து இன்றைக்கி உங்கள் ராசிக்கு வந்து 100% உங்களுக்கு வந்து 6ல் இருக்க வேண்டிய சனி பகவான் 7க்கு மாறுறது, அதாவது உங்கள் ராசி பார்க்குறது உங்களுக்கு ஒரு நல்ல தருணம். அடுத்தது பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுடைய ராசிக்குன்றது வந்து 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து 10ஆம் இடத்துக்கு வரும்போது தொழில் ரீதியாக சுய தொழில் பண்ணுறவங்களுக்கு விட சம்பளம் வாங்குறவங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுத்துருவார். சம்பள உயர்வு, ப்ரமோஷன், சம்பளம் அதாவதுன்றது வந்து பாராட்டு, கைத்தட்டல், இந்த மாதிரி வாய்ப்புகள் கொடுத்துருவார். அதே மாதிரி இந்த பிரபஞ்சம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுத்துருவார். இதை போக பார்த்தீங்கன்னா ராகு கேதுடைய பயிற்சி இந்த வருஷம் ஆகுதுங்க. அப்போ எப்போ ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா 18ஆம் தேதி இன்றைக்கி. அதே மாதிரின்றது வந்து 5வது மாதம் 2025 வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது பயிற்சி ஆகிறார். அப்போ ராகு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்றைக்கி 6ஆம் இடம் ரோகஸ்தானத்துக்கு வராரு. ரோகஸ்தானத்துக்கு வரும்போது என்னாகும், அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடம், சுய தொழிலுக்கு நம்ம 10ஆம் இடம் சொல்கிறோம். அப்போ அந்த அடிமை தொழிலுக்கு 6ஆம் இடத்துல வரும்போது சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயம் நல்லாயிருக்கும். சம்பளம் வாங்குறவங்களுக்கு பதவி, பட்டம், பாராட்டு, கைத்தட்டல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 2வது சம்பள உயர்வு, ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது என்ன தொழில், நம்ம சொந்தமாக செஞ்சுக்கிட்டால் என்ன, அந்த ஆற்றல் கொடுக்கக்கூடிய யோகத்தையும் கொடுத்துருவார். 2வது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மற்றவங்ககிட்ட நீங்கள் கை கட்டி வேலை செய்கிறீங்களா, அப்போ உங்கள்கிட்ட கை கட்டி வேலை செய்கிற யோகத்தை இந்த ராகு பகவான் கொடுத்துருவார். கிட்டத்தட்ட அதாவதுன்றது வந்து பார்த்தீங்கன்னா 18ஆம் தேதி உங்களுக்கு வந்து 5வது மாதம் 2025க்கு மேலே. அப்போ இந்த 3 கிரக பயிற்சியுமே கன்னி ராசிக்காரங்களுக்கு எங்கே இருக்குது, நல்ல பொசிஷனுக்கு போகக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது. சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டிங்க அப்படின்னா கேது பகவான் 1ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது பகவான் அடுத்தது எங்கே போகிறாரு, 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. எப்பயுமே ராகு கேது வந்து முன்னோக்கி போக மாட்டார். அப்போ 1ல் இருந்தது 2க்கு தானே போகணும். அப்போ 1லிருந்து எங்கே சாமி ரிபேஸில் 12ஆம் இடத்துக்கு போகிறார் அப்படின்னா நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அவர் எப்பவுமே பின்னோக்கி தான் போவார், முன்னாடி வரமாட்டார். அப்போ அந்த பின்னாடி 12ஆம் இடத்துக்கு போய் கேது பகவான் மறைகிறதுனால, ஏன்னா பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா கேது பகவான் ஏதோ ஒரு ரூபத்தில் மறையும் போது நமக்கு நல்லது. ஏன்னா உங்கள் ஜென்மத்தில் இருந்த கேது பகவான் இப்போ அடுத்தது வந்து சிம்மராசிக்கு 12ல் போய் மறைகிறதுனால உங்களுக்கு ஒரு வகையில் பார்த்தா பரவாயில்ல தான். சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தனக்காரகன் அப்படின்னு சொல்கிறவர் உங்களுக்கு சுக்கிர பகவான். அந்த தனக்காரகன் சுக்கிர பகவான் வந்து 2ஆம் இடத்துல இருந்தார்னா குடும்ப கஷ்டங்கள் ஓரளவுக்கு சரியாகும். 3ஆம் இடத்துக்கு போனார்னா தைரியத்தை கொடுத்துருவார், 4 காசு சம்பாதிக்கிற யோகத்தை கொடுத்துருவார். 5ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா புத்திர பாக்கியம் பெருகிற இடத்துக்கு போயிடுவார், புத்திர பாக்கியம் நல்லாயிருக்கும். 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா திருமணஸ்தானம், அதாவது மனைவிக்கு அதிபதி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி சுக்கிர பகவானே 7ஆம் இடத்துக்கு போனார்னா நிச்சயம் உங்களோட வாழ்க்கை வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி சனி. பொதுவாக சனி பகவான் வந்து தொழிலுக்கு தான் பாதகமாக இருப்பாரை தவிர அவர் வந்து 100% வந்து பார்த்திங்க அப்படின்னா புத்திர பாக்கியத்துக்கு பாதகம் பண்ண மாட்டார். ஏன்னா அவருக்கு நல்லது தான் பண்ணுவார். அடுத்தது வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு. பொதுவாக வந்து திருமணம், புத்திரஸ்தானம் இந்த 2க்கு அதிபதியே குரு பகவான் தான். அப்போ கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதி குரு பகவான் போயிட்டு 7ஆம் இடத்துல உட்கார்றது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா கலஸ்திரஸ்தானத்துக்கு அதிபதியே குரு தான். அந்த குரு பகவான் போயிட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல இடத்துல உக்காந்துட்டாரா நிச்சயமாக நற்பலன்களை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய். 8ஆம் இடத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் நல்ல ஒரு ஸ்தானத்தில் உட்காந்துட்டார் அப்படின்னா உங்களோட அந்த உடல் உபாதிகள், ஹெல்த்து, ஆப்ரேஷன், ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி இதர செலவுகள் குறையிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு நிறைய இருக்குது இந்த பிரபஞ்சத்தில். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியே யாருன்னா புதன் தான். ஒரு அறிவுக்காரகன் நமக்கு தொழிலுக்காரகனாக பார்க்குறதுனால நிச்சயமாக நல்லது தான். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு யோசனை இருந்தால் மட்டும்தான் அடுத்தது என்ன பண்ணலான்ற அந்த ஞானம் பிறக்கும். நமக்கு அறிவு டேலண்ட் இல்லை அப்படின்னா நம்ம வந்து வளர முடியாது. ஒரு மனுஷனுக்கு வந்து காசு பணம் இருந்தால் மட்டுமே வளர்ந்துட முடியாதுங்க, அறிவும் சேர்ந்துருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோன்னா உங்களுக்கு தொழிலுக்காரகனே யாருன்னா புதன் தான். அந்த தொழிலுக்காரகன், யோசனைக்காரகன், அறிவுக்காரகன், புத்திக்காரகன், ஞானக்காரகன் சொல்கிறவரே உங்களுக்கு புதன் தான். அந்த புதன் வந்து உங்களுக்கு தொழிலுக்காரகனாக இருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை வாழ்வாதாரம் இந்த 2025 உங்களுக்கு மாற்றி கொடுக்க போகிறாரு.
சரிங்களா? அதனால் எப்படி பார்த்தாலும் கிட்டத்தட்ட அதாவது சொல்லணும் அப்படின்னா இந்த 2025 இந்த 3 கிரகங்கள் பயிற்சி ஆகக்கூடிய காலகட்டத்தில் பொது பலன் மட்டுமே வச்சுட்டு நீங்கள் ஒரு விஷயத்தை முடிவு பண்ணிட வேண்டாம். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தையும் அதில் கலந்து பாருங்கள், சரிங்களா? ஏன்னா சுய ஜாதகம் கெட்டு அதை தூக்கி போட்டுட்டு நான் பொது பலன் கேட்டேன் நல்லா இருக்குது எனக்கு நடக்கலையே சாமின்னா அது வந்து இண்டிவிஜுவலாக பொருந்தாது இல்லைங்களா? இண்டிவிஜுவலாக ஒருத்தருக்கு ஒரு நட்சத்திரம் என்ன, ராசி என்ன, லக்னம் என்ன, அவருடைய திசை என்ன, புத்தி என்ன, அந்தரம் என்ன, அதுக்கு என்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அதை சார்ந்தது தான் இந்த பொது பலன். அதனால் இந்த 2025 இந்த பிரபஞ்சம் கன்னி ராசியில் பிறந்தவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரப்போகுது. 4 காசு பார்க்க போகிறீங்க, 4 பேர்த்துக்கு முன்னாடி கண்ணியமாக நீங்கள் அற்புதமாக வாழ போகிறீங்க, சரிங்களா? உங்களுடைய கனவு நனவாக போகுது. நான் மண் வாங்கலான் இருந்தேன், மனையை கட்டலான் இருந்தேன், வீடு வாங்கலான் இருந்தேன், வீடு கட்டலான்னு இருந்தேன், என்னால் எதுவுமே செய்ய முடியலைங்க சாமி, கிணத்துல போட்ட கல் மாதிரி தான் நான் கிடக்கிறேன், என்னால் வாழ முடியல நினைக்கிறீங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த உடைய 5வது மாதம் 14ஆம் தேதி வரைக்கும் குரு உங்கள் ராசி பார்த்துட்ருக்கிறார். ஏன்னா இன்றைக்கி வந்து குரு வந்து ரிஷப ராசியிலிருந்து உங்கள் ராசி 5ஆம் இடமாக பார்க்குறாரு. அது உங்களுக்கு 5வது மாதம் வரைக்கும் குரு பார்க்குறாரு. அதாவது 3வது மாதத்துக்கு மேலே சனி பார்க்குறாரு. அப்போ அந்த உடைய தருணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பராக இருக்கும், சரிங்களா? பொதுவாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாதி வருஷத்துக்கு குரு பலன் கொடுத்துட்ருப்பார், பாதிக்கு மேலே போயிட்டாருன்னா சனி பலன் கொடுக்க ஆரம்பிச்சிருவார். அதனால் எப்படி பார்த்தாலும் உங்களுடைய காரியம் சக்ஸஸ் தான், சரிங்களா? அதனால் நல்லதை கொடுக்கும். நீங்கள் என்ன ஏதுன்றதை நீங்கள் அனுபவித்து பார்த்து சொல்லுங்கள், சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.